ஹலோ விவஸ், வெல்கம் பேக். இப்போதான் சரி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம சொல்லி இந்த ப்ரெசன்ட் ரிவ்யூ பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ராமாயண டைலர் பார்த்து அதுக்கும் ரோஸ்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த ரிப்ளே அண்ட் மை ஒப்பீனியன், ரிப்ளே அண்ட் ஒப்பீனியன் ரியாக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா மற்றவங்கள மாதிரி நானும் இந்த ரோஸ்ன்னு போட்டுட்டு இந்த ஒருத்தர் இருப்பார் ரோஸ்லேயே கிங் அவர் தான். அவர் மாதிரிலாம் நான் ரோஸ்ன்னு போட்டு கிளிக் பைட்டுக்காகலாம் பண்ண விரும்பல. ஒரு காலம் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் வேஸ்ட் வேணாம். ஜஸ்ட் நம்ம ரியாக்ஷன், ரிப்ளே, நம்ம ஒப்பீனியன் இதை மட்டும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் ரியாக்ஷன் ரோஸ்லாம் கிடையாது, என்னோட ஒப்பீனியன். ரீசெண்டாக ராமாயண டைலில் பார்த்தேன் ப்ரெசன்ட் ரிவ்யூ, அதை பார்த்து ஒரு வீடியோ போட்டேன் ரியாக்ஷன் ரிவ்யூ. அதே மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ பார்த்தேன், ஆடிசியும் பார்த்தேன். அது ரியாக்ஷன் தான், அவர் சொன்ன ரிவ்யூ ரியாக்ஷன் தான். நான் சொல்லிக்கிறேன் ப்ரெசன்ட் அவர்களே, உங்களுக்கு நோலன் அந்த மேக்கிங் ஸ்டைல், அந்த சினிமாவோட மேக்கிங் ஸ்டைலை பற்றி தெரியலனாலும், ட்ரோஜன் வாரை பற்றி தெரியலனாலும், ஐமேக்ஸ் கேமரா பற்றி தெரியலனாலும், நீங்கள் சிம்பிளாக படத்தை ரிவ்யூ பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எதுக்கு நீங்களும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு? எனக்கு புரியல. ஒன்று படம் நல்லா இருக்கின்றாரு, இல்லை படம் நல்லா இல்லைன்றாரு. ஏன் இந்த படத்தில் பாசிட்டிவும் அந்த மைனஸையும் சொல்லிக்கிட்டு இந்த படம் யாருக்கு செட் ஆகும் செட் ஆகலன்னு சொல்கிறதுல என்ன அவ்வளோ தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இதை பார்த்துருப்பேன், எல்லா படமே தான் 10லேருந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி தான் போகிறேன். ஏன் தெரியல, அவ்வளோ கம்மியாக தான் போகிறேன். ஆனால் எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒன்று நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? எதுவுமே நல்லா எதுவும் இருக்கட்டும், இல்லை கேவலமாக இருக்கு. ஏதோ பொம்மை மாதிரி இருக்கு, ராமாயணத்தை பொம்மை மாதிரி இருக்கு, எல்லாம் பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி இருக்கு, எதுவும் விவசாய கேவலமாக அப்படின்னு சொல்றாரு. சுத்தமாக இல்லை. நான் ஃபஸ்ட் ஆடிசி எடுத்துக்கிறேன். ஆடிசி படம் நோலன் படத்துலேயே பெஸ்ட் படம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நோலன் ஃபேன்ஸ் அதை ஒத்துமா தெரிஞ்சது தான். ஆனால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த படம் கேவலம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படத்தில் ஐமேக்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குதான். அதாவது உலகத்தில் வந்து 40 தேட்டர்ஸ் தான், 40 தேட்டர்ஸ் ஐமேக்ஸ் ஃபுல் என்ஜாய் பண்ணுவோம். மற்ற தேட்டர்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுல் பொட்டென்ஷியல் யாராலையும் என்ஜாய் பண்ண முடியாது. அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு நீங்கள் ஐமேக்ஸ் கேமரா சினிமாட்டோகிராஃபி குத்தம் சொல்லாத, சினிமாட்டோகிராஃபர் ஏன் குத்தம் சொல்றீங்க? அவரு இவர் ஒரு மாதிரி லால் லபக் தாஸ் பெரிய பிடுங்கி இந்த மாதிரி அவங்க யார் பேசுனது? அவங்க பண்ற ஒர்க்கில் பாதிக்கும் அவங்க பண்ண முடியாது. அப்போ எதுக்கு? அப்போ இந்த படத்தில் வந்தது எல்லா கடையும் தெரிஞ்சது தான். யாருக்கு தெரியும் ட்ரோஜன் வரலாம்? எத்தனை நோலன் ஃபேன்ஸ் முதல்ல இந்த படத்துக்காகவே அந்த ட்ரோஜன் வர தெரிஞ்சுக்கிட்டு வந்து படம் பார்த்துருப்பாங்க. தவிர ஜென்ரல் எவருமே வேலையை முடிச்சு தக்க படம் பார்த்தோமா வந்தவங்க இருப்பாங்க. எல்லாம் என்னை சேர்த்து சொல்கிறேன். எனக்கு ட்ரோஜன் வர எதுவும் தெரியாது, அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாம் காட்டுறாங்க, எல்லாம் பார்த்தது தான், எல்லாம் பழகினது தான். ஸோ அந்த கதை வந்து ஏதோ போயிட்டே இருக்கு. ஏங்க கதையை சிக்கலாக சொல்றதுல தாங்க நோலனே கிங்கு. ஐமேக்ஸ் கிங்கை தாண்டி இந்த இன்டர்ஸ்டெல்லர், இன்செப்ஷன் மாதிரி அவர் இந்த பெஸ்டீஜ் அவர் எந்த கதையுமே ஸ்டேட்டை சொல்ல மாட்டார். ஸ்டேட்டை பார்த்தா இந்த அவதார் மாதிரி சிம்பிள் கதை எடுத்துக்க மாட்டார். இந்த கதை சிக்கலாக எவ்வளோ சிக்கலாக ட்விஸ்ட்னு தோணுச்சு. அதாவது கதை லீனராக சொல்லாமல் கதையை கொஞ்சம் வாழ்க்கை சிக்கலாக காம்ப்ளெக்ஸாக கொடுக்கலாம் அந்த மாதிரி யோசிக்கிறது தான் நோலன் கை தேர்ந்தவர். இதில் பற்றி ஏதோ இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காரு. ஒத்துக்கிறேன், படத்தில் ஒத்தக்கணை காட்ட சீன்லாம் பெருசாக இம்ப்ரெசிவ் கிடையாதுல, ஓகே தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி படத்தில் லீனியர் அந்த கதை சொன்ன விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நோலன் ஸ்டைல் ரொம்ப சிக்கலாக சொல்லுவார், அது நல்லா இருந்துச்சு. செகண்ட், இந்த படத்தில் கடைசி 10 நிமிஷம் கொஞ்சம் அதிகம் புதுசாக மற்ற எங்கேயும் இல்லை. ஆனால் இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல சொல்ல, அப்படிதான் கிடையாது. இன்னொன்று, தேட்டருக்கு போனேன் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருப்பேன், ரிவ்யூ பண்ணல, ஃபர்ஸ்ட் போயிருப்பேன், நான் போனேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, நல்லா அது இருக்கு இதுக்கு சூப்பராக சொல்கிறாங்க. ஏப்பா அது ஃபேன் ஷோப்பா, கொஞ்சமாச்சு யோசி. நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், நம்ம போது ஃபர்ஸ்ட் ஷோங்கும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஷோ இன்க்ளூடிங் இந்த விஸ்வநாதன் தமிழில் ஒரு காவியம் வந்துச்சு இல்லை, அது கூட சேர்த்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ என்ஜாய் தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் போது ஃபேன்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலெக்ஷன் ட்ராப் ஆகும். ஏன் ட்ராப் ஆகும்னா ஃபேன்ஸ் போய் பார்த்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போல ஜெனரலிஸ்ட் போகும்போது கலெக்ஷன் ட்ராப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு படம் கனெக்டாக ஹிட்டா ஓகே தான், ஆனால் ஜெனரலிஸ்ட்டை குத்தம் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் ஃபேன்ஸை போய் குத்தம் சொல்லிட்டீங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க சொல்லிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த ஸ்பைடர்மேன் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு சொல்லுங்க. நோலன் பாயிண்ட்ல அவர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறது கரெக்ட் தான். ஆனால் அவர் அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு அந்த படம் கேவலமா படம் கிடையாது, அதான் ஒத்துக்கிறேன். செகண்ட், பிராண்ட் நியூ டே, அதாவது
ஸ்பைடர்மேன் ஆக்சுவலாக நோலன் ஃபேன்ஸுக்கே இந்த படம் பிடிக்கல தான். ஆனால் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கும் ஆக்சுவலாக இந்த பிராண்ட் நியூ படம் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா அந்த படத்தில் வந்து எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே தான், எமோஷன் ஆனால் ரிவ்யூ சொல்லியிருப்பேன். எமோஷன் நல்லா இருக்குது. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸும் நல்லா எமோஷனலாக ஸ்பைடர்மேன் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த படத்தை பாருங்க சொல்லியிருப்பேன். செகண்ட், என்ன மாதிரி ஆக்ஷன் விரும்பி ஆக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கர ஸ்டைலிஷாக இந்த வெப் ஸ்விங்கிங் எல்லாம் அமேசிங் ஸ்பைடர்மேன் லெவலுக்கு, அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் நோவே அளவுக்கு எதிர்பார்க்குறவங்க படம் டிசப்பாயின்ட் பண்ணும். போங்க, அதான் ஒன் டைம் பார்த்து வந்துடுங்க. ரொம்ப எதிர்பார்க்காதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது நான் எந்த ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். இவன் சொல்கிறேன்னா படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் யோ நீ முதல்ல நோவே பார்த்தியே இல்லையா? சாரி சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். பிரசாந்த் அவர்களே, நீங்கள் முதல்ல நோவே ஹோமு இந்த படத்தில் பார்த்திங்க சத்தியமாக தெரியல. அந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸு, அப்புறம் இந்த அமேசிங் ஸ்பைடர்மேன் வெப் ஸ்விங்கிங்கு இதெல்லாம் முதல்ல பார்த்தீங்களா இல்லையா? இந்த ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கல. ஏன்னா ஆக்ஷன் ரொம்ப இருக்குதுல, 3 ஆக்ஷன், அதுவும் ட்ரெயிலில் போட்டு காமிச்சிங்க. அது அந்த 3 ஆக்ஷன் நல்லா இல்லை. டெஸ்டில் கேட்டால் இந்த படத்தில் ஆக்ஷனுக்கும் ஸ்விங்கிங்க்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கும், ஜாக்கெட் சத்தியமாக இறக்கிறதுக்கும் சொன்னாலும் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு இந்த படம் டிசப்பாயிண்ட். ஏன்னா ஸ்பைடர்மேன் பிராண்டிங்க்கு படம் ஹிட் ஆயிடுச்சு. வீக்கெண்டே 1 பில்லியனு 1.6 இப்போ மொத்தமாக டோட்டல் கலெக்ஷன் 2.6 பில்லியன் ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் படத்தில் எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஓகே தான். ஆனால் இவங்க சொல்ல மாதிரி படத்தில் எல்லாமே சூப்பராக கிடையாது. படத்தில் நெகட்டிவ்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. பழைய இந்த 3 படம் அமேசிங் படம் வச்சுக்கோங்க. அமேசிங் படம்லேருந்து இந்த படம், இந்த நோவே ஹோமு, ஃபேர் ஃப்ரம் ஹோமே, ஹோம் கமிங், இந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம டிசப்பாயிண்ட், எனக்கும் சேர்த்து டிசப்பாயிண்ட் தான் கொடுக்கும். ஆனால் கடைசி இந்த வெப்சீரிக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அதான் ஷார்ட்ஸில் போட்டு காமிச்சிங்களே, அப்புறம் அந்த ட்விஸ்டெல்லாம் இருக்குது, அதான் நல்லா இருந்துச்சு. ஆனால் முக்கால்வாசி படம் ப்ரீவியஸ் படம் பார்த்த மாதிரி அது எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணல, தெரியுது. அதை போய் அது நல்லா இருக்கு, இது நல்லா. ஏன் உங்களுக்கு காமிக் புக் பற்றி தெரியாதா? சரி, நீங்கள் காமிக் புக் பண்ண ஜென்ரலாக அந்த படம் பார்த்தா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு அந்த படம் பிடிக்கல. ஆனால் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா நோலன் படத்துக்கு நீங்கள் கலாச்சது வந்து நெகட்டிவிட்டி, இந்த படத்தில் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பாசிட்டிவ் போட்டிங்க. அதானே? ராமாயணத்தில் பாசிட்டிவ் ராமாயணம் நெகட்டிவ் போட்டிங்க, நெகட்டிவ் வந்துருக்கு. தெரிஞ்சு அடுத்த வர படம்லாம் நீங்கள் பாசிட்டிவாக போடுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க பாரு, ஆதிசி படத்தில் மூணு நெகட்டிவிட்டிக்கு அப்புறமா கமெண்ட்ல இந்த படத்தை பாசிட்டிவாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு படம் நான் என்ன சொன்னா, நீங்கள் பெரிய படத்தை நல்லா ரிவ்யூ பண்ணுறவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு ஒரு ஷோவில் இப்போ பிரசாந்த், அப்புறம் மிஸ்டர் ஜிகே, எல்லா பேர் தெரியாது, சில பேர் தெரியும். மிஸ்டர் ஜிகே இவங்கெல்லாம் படத்தில் போயிட்டு உட்காந்து ஒரு ஃபிலிமை ரிவ்யூ பண்ணாங்க சொல்லி திமுக பேசுவாங்க, டேரக்டர் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி பேசும்போது அங்கே இவரை பார்த்தேன். அது பார்க்கும்போது சரி மிஸ்டர் ஜிகே இவர் நல்லா ரிவ்யூ பண்ணுவோம் நினச்சா இவர் ரிவ்யூ பார்த்தேன். எப்போதான் புரியுது இவர் எந்த அளவுக்கு ஒரு இதுன்னு சொல்லிட்டு. நான் சொல்ல விரும்பல, நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கோங்க. இதை பார்க்கும்போது நான் ரோஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அவர் வீடியோவுக்கு அந்த ஒரு ரியாக்ஷன் அந்த ஒப்பீனியன் தான். உங்களுக்கு படம் ரிவ்யூ தமிழ் படமாக ரிவ்யூ பண்ணுங்க. ஏன்னா அதாவது காமிக்ஸ் எதுவும் இருக்கா, லாஜிக் எதுவும் இருக்கா, ஓகே ரிவ்யூ பண்ணுங்க. ஹாலிவுட் படம் போது காமிக், இந்த மார்வல் டிசைனா காமிக்ஸ் இருக்குது, நோலன் போது நோலனுடைய ஃபிலிமோகிராஃபி இருக்குது. அதாவது எவ்வளோ பெரிய லெஜெண்ட் டேரக்டர் தெரியுமா நோலன் எல்லாம். அதை விட்டு இந்த இன்டர்ஸ்டெல்லர் இதெல்லாம் பெரிய அவ்வளோ பெரிய சூப்பரான படம். பிளாக் ஹோலை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக எடுத்துருப்பாங்க. டெனட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் படம். எத்தனை பார்த்தாலும் புரியாது, அதுதான் இந்த படத்தை எனக்கு லைக் பண்ணாச்சு. அதாவது நீ 1000 தடவை பார்த்தா இந்த படம் உங்களுக்கு புரியாதா, அந்த 1000 இல்லை நீ பார்த்துக்கிட்டே தான் அந்த படம் புரியாதுடா, இருந்தாலும் நீ படம் பார்ப்பேன். அதான் அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஆடிஷனில் குறைகள் இருக்குது, நான் சொல்கிறேன். ஆனால் இவர் பிடிச்சி பண்ணுறதுக்கு அந்த குறைகள். அதே மாதிரி பிராண்டி தேவை இவர் பாராட்டுற அளவுக்கு அந்த பிராண்டி தேவை நல்லா இல்லை. அதுவும் சூப்பர் படம்னு சொல்ல மாட்டேன், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். இதுதான் இந்த பிரசாந்த் ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி பார்த்தேன், இந்த 3 பத்த டைலர். அதனால இந்த வீடியோ போடுறேன். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது என்ன நோக்கம் கிடையாது, ஜஸ்ட் இந்த ஒப்பீனியன் சொல்கிறேன். இதை தாண்டி அவர் பண்ணுறது அவர் கரெக்டாக சொல்லியிருக்கான்னு சொன்னீங்க கமெண்ட் தெரிஞ்சுங்க. அதாவது அவர் கரெக்டாக சொல்லியிருக்கான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே அவர் நல்லா சொல்லியிருக்கேன் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது கமெண்ட் சொல்லிடுங்க, உங்கள் இஷ்டம். இதை தாண்டி உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை குட் பை.